நடிப்பு அரக்கன்னு தன்னைத்தானே சொல்லிகிட்டு இருக்கிற திவாகரை வச்சு மற்றவங்களுக்கு நடிப்பு அரக்கன் பட்டம் கொடுக்க வச்சது. அதற்கப்புறம் தண்ணி பிடிக்காமல் இருந்ததை குறும்படம் போட்டு காட்டினது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயமான ஒரு துணி துவைக்கிற போட்டியில் பாருவை வச்சு செஞ்சாங்க மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து. பாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் தோல்வியை தாங்க முடியாமல் தனியாக புலம்பி அழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பொண்ணு எதுக்கு அழுனே தெரியாமல் பயங்கரமாக அழணுன்றதுக்காகவே உட்காந்து ஒரு பாத்ரூமில் ரூம் போட்டு அழுது. இதெல்லாம் நேற்றுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுதான் இந்த பிக் பாஸில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சுவாரஸ்யமாக இருக்குன்ற பட்சத்தில் இதுதான் நேற்றுக்கு 4வது நாள் பிக் பாஸில் நடந்துச்சு. கமருதீனை எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. ஆனால் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு நாள் விட்டு போனதில் கவனக்குறைவில் இருந்ததுனால நிச்சயமாக இது தவறு தான். பட் இருந்தாலும் இந்த போட்டி அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே. அதனால் அதில் ஒரு தவறுனத்தை எல்லோரும் சேர்த்து குத்தி காட்டினது அவங்க பயங்கர வருத்தப்பட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விக்கி அந்த தண்ணி வந்தபோது பதட்டப்பட்டது, அவங்கள எழுப்புனதுக்கு போனது, இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு பதப்பதப்பாகட்டும், தண்ணி போகுதுன்ற விஷயமாகட்டும், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாரு ஏதோ மெக்னானேஸ்வராக விடுற மாதிரி பேசி சண்டை போட்டு தண்ணியே எடுக்க முடியாமல் போட்டியில் வராமல் அழுது கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமான எமோஷன் விளைய விட்டது. அப்புறம் நடிப்பு அரக்கன் சொல்லி நடிக்க வச்சதில் நம்ம வாட்டர் மேலனை எட்டி விட்டது நிஜமாக எட்டி விட்டாங்களோ இல்லை தெரியாமல் போட்டுச்சான்னு தெரியல. அவரும் நம்ம டீமில் இருக்க ஒரே ஒரு ஆள் சொல்லி மன்னிச்சு போனால் போட்டோம் வாங்கினாடியோடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேம் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம பிரவீன்காந்த் மோட்டிவேஷன் ஸ்பீக் மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிக்க தேவையில்லாமல் பாரு அதை நடுவில் இடைமறிக்க பயங்கர கலாச்சாரி வெளியே போக இஷ்டமாக பிடிச்சா கீழே இல்லைட்டா போன்னு சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினார், நான் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அது நேரம் நமக்கு மோட்டிவேஷன் தேவையில்லைன்றதுன்னு நான் பார்க்கல. ஆனால் மொத்தத்தில் நேற்றைய எபிசோட்ஸில் பார்த்திங்கன்னா 3 பேர் ஃபைனலாக செலக்ட் ஆகிருக்காங்க. முக்கியமாக தலைமை போட்டிக்கு. அது இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் என்ன நடக்கும்னு தெரியும் நமக்கு. ஸோ நேற்றைய எபிசோடில் அந்த பெண்ணுடைய அழுகை, அதுக்கப்புறம் நம்ம பார்வோட அழுகை, இப்படியான பல விஷயங்கள். அதற்கப்புறம் ஆரோராவுடைய அரசியலுக்கு நாமே உட்பண்ணுன்னு சொல்லிட்டு லக்ஸரி டீம் பேசிக்கிட்டது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆன் த ஹோல் நேற்றுக்கு ஆகாவோன்னு சொல்ல முடியாட்டாலும் உட்கட்சி பூசல்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த உட்கட்சி பூசல்கள் மெல்ல ஒன்றுமே வளரக்கூடிய காலங்களில் நல்லா வளரும்னு எதிர்பார்க்குறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.